அண்ணே 23ஆம் நம்பருக்கு 76 ரூபாய் எழுதிக்கோங்க. பெருமாள் உன் சித்தப்பா வந்திருக்காரு பாரு. எப்போ வந்த சித்தப்பா? இப்போதான்ப்பா. ஒரே நிமிஷம் மேலே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹலோ 18ஆ? சரி ரூம் பாய் அனுப்பிக்கிறேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அம்மா ரொம்ப நாளாக அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துட்டு போய் சொன்னாதான் அம்மா நிம்மதியாக இருக்கும். ஏதோ நம்ம கட்ட நேரம் நடந்தது நடந்து போச்சு. நீ வந்த மறுநாள் ராத்திரியே கூட்டத்தை கூட்டிட்டாங்கப்பா. உன் புள்ள பஞ்சாயத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் போய் கையில் காலில் விழுந்து என் புள்ள பஞ்சாயத்துக்கெலாம் வராது, இனிமேல் உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒட்டு வரவு இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்தில் எழுதி கொடுத்துட்டு நம்ம பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டோம்ப்பா. எதுக்காக நீ அதாதப்பா? நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் சித்தப்பா. இது மட்டும் எது நீ ஏன் வச்சு? அழாதையா, நாங்கெல்லாம் இல்லையா உனக்கு? அதே நினைச்சிட்டு அழாதப்பா, மறந்துருப்பா. சரி சித்தப்பா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, ஆக போலாம். அம்மா பத்திரமா பாத்துக்கப்பா. பாத்துக்கிறேன்ப்பா. சரி வரேன்ப்பா. சரிப்பா, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். உன்னை 5ஆம் நம்பர்ல பங்களா முதலாளி கூப்பிடுறாருப்பா, சீக்கிரம் போ. வரேன்ப்பா. மணி என்ன ஆகுது பாரு, இன்னும் டியூட்டி மாத்தி விட மேல இருந்து தூங்கிட்டு இருக்கானுங்க. என்னத்த பண்றாங்க? வணக்கம் முதலாளி. என்னப்பா ஊருக்கு போகும்போது ஏகப்பட்ட துணிமணி நகைலாம் வாங்கிட்டு போனியாம? நாங்களே ஹோட்டலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. உனக்கு ஏதோ அவ்வளோ காசு போனோம்? 10 பைசா கூட செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு காசு முதலாளி. வேணா சங்கரையாவை கேட்டு பாருங்க முதலாளி. சங்கர் முதலாளி என்னடா கேட்கறது? சங்கர் முதலாளி பற்றி எனக்கு தெரியாதா? இல்லைங்க, இவன் நடவடிக்கையே சரியில்லைங்க. இவன் யாரையும் மதிக்கிறது கிடையாது. சங்கர் கூப்பிட்டா மட்டும் என்னன்னு கேட்பான். சரி, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இதனால் வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். இதுக்கு மேலே இவனை வேலைக்கு வச்சுருந்தா சுத்தப்படாது. சங்கர்ட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு, அவர் கேட்கறதே இல்லை. வேலைக்காரனுக்கு நம்ம காரை கொடுக்கணுங்கிறது என்ன அவசியம்? பஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லி கேட்டான், அதனால நான் காரை கொடுத்தேன். நான் திருட்டல, பொய் சொல்ல முதலாளி. 8 வருஷமா ஊருக்கு போகாம, மற்றவங்க மாதிரி தண்ணி அடிக்காம, பீடி சிகரெட் குடிக்காம என் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு சேர்த்து வச்ச காசு முதலாளி. டேய் பயமுறா சங்கர், இவனை கூட்டி போயிட்டு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து எழுதி வாங்கி செட்டில் பண்ணி அனுப்புப்பா. நான் எந்த தப்பும் செய்யல முதலாளி. நான் எங்க போவேன் முதலாளி? போப்பா போப்பா, இனிமேல்லாம் உன்னை வேலையை வச்சு முடியாதுப்பா. சங்கர் முதலாளி கூட்டு போய் செட்டில் பண்ணி அனுப்புப்பா. நான் என்ன தப்பு பண்ண முதலாளி? இந்த வேலையை விட்டு அனுப்புறாங்களே. நான் ஒன்றும் பேச முடியாதுப்பா. நீ முதல்ல போய் பொட்டி எடுத்துட்டு வா. வவுச்சர்லையும் கையெழுத்து வாங்கிக்க. சரிங்க. சரிங்கண்ணா. பெருமாளே, நான் சொன்ன ரூபன்ட்டு லெட்டர் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துக்கு. சரிங்க முதலாளி. அடிக்கடி ஃபோன் பண்ணுப்பா. வரேன் முதலாளி. போயிட்டு வா பெருமாள். எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாப்பா.
தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும்